அட்டகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல. அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். வருகின்ற ஜூன் மாதம் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறோம். எதற்காக இந்த முருக பக்தர்கள் மாநாடு அப்படி சொன்னால், தமிழகத்தில் இந்துக்களுக்கு விரோதமான சக்திகள் தான் தலைதூக்கி ஆடிக்கிட்டு இருக்கு. மதசார்பற்ற கட்சிகள் என்று சொல்லக்கூடிய எல்லா கட்சிகளுமே இந்துக்களுக்கு விரோதமாக செயல்படுறாங்க. இந்துக்களுக்கு ஆதரவாக யாருமே வர்றதில்லை. அதே போல் இந்த தமிழகத்தில் பெரும்பான்மையான இந்து சமுதாயம் சிறுபான்மை சமுதாயத்துக்கு பயந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை உள்ளது. உலகம் முழுவதுமே பெரும்பான்மை சமுதாயம் சிறுபான்மை சமுதாயம் பயப்படும். ஆனால் தமிழகத்தில் சிறுபான்மை சமுதாயத்துக்கு பெரும்பான்மை சமுதாயம் பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுக்கு காரணம் இந்த மதசார்பற்ற கட்சிகள் தான். இவங்க முஸ்லீம்களோட ஓட்டுக்காகவும் கிறிஸ்தவர்களோட ஓட்டுகளுக்காகவும் இந்த இந்துக்களுக்கு விரோதமான செயல்களை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அதே போல இவங்க இந்து சமுதாயத்துடைய கோவில்களை நிர்வாகத்துக்கு எடுத்துக்கிறாங்க. ஆனால் சொல்றது நாங்கள் ஒரு பொதுவான அரசாங்கம் அப்படி சொல்றாங்க. ஆனால் பொதுவான அரசாங்கம் சர்ச்சு பக்கம் போறதே இல்லை, மசூதி பக்கம் போறதே இல்லை. ஆனால் இந்துக்களுடைய வருமானத்தை எடுத்துக்கிறாங்க. அதே போல இந்த இந்து கோயில் வருமானத்துல மிகப்பெரிய உள்ள ஊழல் இருக்குது. இந்த இந்த ஆபரணங்கள்லாம் உருக்குறோம் அப்படி சொல்றதுலயே மிகப்பெரிய ஒரு ஊழல் இருக்குது. அதே போல பல இடத்துல அறங்காவலர் போடுறது அரசியல் கட்சிகள் போடுறாங்க. அறங்காவலர் போடுறவங்கள்ட்ட லஞ்சம் வாங்கிட்டு போடுறாங்க. அது கோயில் இப்ப பெரிய கோயில்லாம் ஒரு தொகை, சின்ன கோயில ஒரு தொகை, இப்படிதான் பண்றாங்க. அப்போ ஒட்டு மொத்தத்துல பார்த்தோம்னா இந்து சமுதாயத்துக்கு விரோதமான செயல்களை தொடர்ந்து செய்யறாங்க, இந்து சமுதாயத்தை அமுக்குறாங்க. அதனால இந்த கருத்தை மக்களுக்கு, பக்தர்களாகிய மக்கள், வழிபாடு செய்யக்கூடிய மக்களுக்கு இதெல்லாம் புரியறதில்லை. அவங்க எல்லாம் கோயிலுக்கு வழிபாடுன்ற நோக்கத்துல கோயிலுக்கு போறாங்க, பக்தியோட இருக்கிறாங்க, விரதங்கள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இந்த இந்து சமுதாயத்துக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள், இந்த பிரச்சனைகள், இதெல்லாம் புரியாத சமுதாயமா இந்து சமுதாயம் இருக்கு. கிறிஸ்தவங்களுக்கு சர்ச்சை சொல்லி புரிய வச்சிடுறாங்க, முஸ்லிம்களுக்கு மசூதியில் சொல்லி புரிய வைக்கிறாங்க. இந்து கோயில்கள்ல அப்படி சொல்லி புரிய வைக்கிறதுக்கான ஏற்பாடு காலங்காலம் தொட்டு இல்லை. அதனால இந்த இந்துக்கள் விழிப்புணர்ச்சியுள்ள சமுதாயமா இருக்கணும், இந்து மதத்தை பாதுகாக்கக்கூடிய, இந்துக்களுக்காக போராடக்கூடிய ஒரு மக்களா மாற்றணுங்கிறதுக்காக எல்லா பக்தர்களையும் அணுகி, இந்த தமிழ்நாடுக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே முருக பக்தர்கள் தான். இது முருகனுடைய மண்ணு, தமிழ் மண்ணு. அதனால இந்த முருக பக்தர்கள்லாம் அணுகி அவங்க நம்முடைய மதத்தை காப்பாற்றணும், நம்ம கோயிலை காப்பாற்றணும், இந்த கோயிலுக்காக நம்ம போராடணும், இந்த சமுதாயத்துக்காக நம்ம வேலை செய்யணும், நம்முடைய இந்து சமுதாயம் நல்லா இருக்கணுங்கிற உணர்வை உருவாக்குவதற்காக இந்த முருக பக்தர்கள் மாநாடை நாங்கள் வருகின்ற ஜூன் மாதம் 22ஆம் தேதி மதுரையில் நடத்துறதுக்காக இருக்கிறோம். அதற்காகத்தான் இந்த மாநில சிறப்புள்ள அதற்கான வழிமுறைகளை யோசிப்பதற்காக தான் இந்த மாநில சிறப்புள்ள நம்ம இந்த செயற்குழு நடந்துகிட்டு இருக்கு.